நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாரும் ஆண்டவரே. ஆமென். வாரும் ஆண்டவரே. வாரும் இயேசுவே. தொட்டு ஆசீர்வதியும். 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே ராஜா, இயேசுவே வல்லவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் அமர்வோம். ஒன்று பேதுரு 5:7 அழகாக சொல்கின்றது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். பல நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கவலைகள், காயங்கள், கசப்பான அனுபவங்கள். அப்படியே நெஞ்சில் போட்டு சுமந்துக்கிட்டே இருப்போம். என்னைக்கோ நடந்தது, என்னைக்கோ யாரோ சொன்னது, காயங்கள், கசப்பான அனுபவங்கள் மனசில் போட்டு அப்படியே பதைச்சி வச்சிருக்கிறோம். யார்கிட்ட ஒப்படைப்பது? என் கவலைகளை யாரிடம் ஒப்படைப்பது? என் கண்ணீரை யாரிடம் ஒப்படைப்பது? என் சுமைகளை யாரிடம் ஒப்படைப்பது? என் பிணிகளை யார் சுமப்பார்? என் சிலுவைகளை யார் சுமப்பார்? இறைவாக்கினர் எசாயா 53:4-5 அழகாக கூறுகின்றது, அவர் நம் பிணிகளை சுமந்து கொண்டார். Praise the Lord. Praise the Lord. அவர் நம் பிணிகளை சுமந்து கொண்டார், அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். Praise the Lord. ஆண்டவர் நம் பிணிகளை சுமந்து கொண்டார், ஆண்டவர் நம் சுமைகளை சுமந்து கொண்டார். அவர் பிறப்பது, அவர் நமக்காக வருவது இதற்காகத்தான். நம் பிணிகளை சுமந்து, நம் பாவங்களை சுமந்து, நம் காயங்களை சுமந்து, நம் சிலுவைகளை சுமந்து நம்மை மீட்க நமக்காக ஒரு மனிதராக நம்மை போலவே அவர் பிறக்கப் போகின்றார். எனவே நமக்காக வருகின்ற இயேசுவிடம், நமக்காக பிறக்கப் போகின்ற இயேசுவிடம் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம், நம்முடைய சுமைகளை இறக்கி வைப்போம். அழகாக சொல்லுவார்கள், நேற்றைய சுமைகளை இன்றும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்றைய சுமைகளை இன்றும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை ஒரு ஊரில் ஒரு டேம் கட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. டேம் கட்டுறதுக்கு என்ன தேவை? உடனே கொத்தனாருன்னு சொல்லக்கூடாது. டேம் கட்டுறதுக்கு என்ன தேவை? முதல்ல ஒரு வரைபடம் தேவை. எந்த ஒரு பில்டிங் கட்டுறோம், எந்த ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதற்கு ஒரு வரைபடம் மிக மிக அவசியம், ரொம்ப முக்கியம். இந்த என்ஜினியர்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வரைய மாட்டாங்க, அதுக்குன்ட்டு ஆட்கள் இருக்கின்றாங்க, டிராஃப்ட் மேன் சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த என்ஜினியர் என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர்கிட்ட போய் கேட்குறாரு, ஒரு டேம் கட்டணும், அதற்கான ஒரு வரைபடத்தை வரைஞ்சிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாரு.
இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் போகிறாரு, போயிட்டு நல்ல ஒரு அழகான டேம் வரைபடத்தை வரைந்து கொண்டு அந்த மெயின் என்ஜினியர்கிட்ட வந்து கொடுக்கிறார். அந்த மெயின் என்ஜினியர் அந்த வரைபடத்தை எடுத்து பார்க்கின்றார். அழகான டேம் அழகாக வரைஞ்சிருக்கு. அப்படி டேமை ஒத்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டேமுக்கு மேலே ஒரு சிறுவன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி வரைஞ்சிருக்கிறார். ஒரு டேமுக்கு மேலே ஒரு சிறுவன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி வரைஞ்சிருக்கிறார். இப்போ இந்த மெயின் என்ஜினியருக்கு கோவம், என்னையா டேம் வரைய சொன்னால் நீ இந்த சின்ன பையனை வரைஞ்சிட்டு வந்திருக்கிறியே, இதை அழிச்சிட்டு வேற ஒரு படத்தை வரைஞ்சிட்டு வா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறார். மீண்டும் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் போகிறாரு, மீண்டும் அழகான டேம் வரைபடத்தை வரைகின்றார். வரைந்து கொண்டு அந்த மெயின் என்ஜினியர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கின்றார். அந்த மெயின் என்ஜினியர் மீண்டும் அந்த வரைபடத்தை பார்க்கின்றார். அழகான டேம் படம் அழகாக வரைஞ்சிருக்கிறார். அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டேமுக்கு மேலே பார்க்குறாரு, எதுவும் இல்லை, அழகான டேம். அப்படி டேமுக்கு கீழே பார்த்தா தண்ணி இருக்குது. தண்ணிக்கு மேலே ஒரு சிறுவன் போட் ஓட்டுற மாதிரி ஒரு வரைபடத்தை வரைஞ்சிருக்கிறார். ஒரு சிறுவன் போட் ஓட்டுற மாதிரி வரைஞ்சிருக்கிறார். இப்போ மீண்டும் அந்த மெயின் என்ஜினியருக்கு கோபம், என்னையா இந்த சின்ன பையன் இல்லாமல் வரைஞ்சிட்டு வானா, மீண்டும் அந்த பையனோட வரைஞ்சிட்டு வந்திருக்கிறியே, அந்த சின்ன பையன் இல்லாமல் வரைபடத்தை வரைஞ்சிட்டு வா, டேம் படத்தை வரைஞ்சிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறார். மீண்டும் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் போகிறார். அடுத்த நாள் வராரு, அழகான டேம் வரைபடத்தை வரைந்து கொண்டு வந்து மீண்டும் மெயின் என்ஜினியர்கிட்ட கொடுக்கிறார். இப்போ மெயின் என்ஜினியர் மீண்டும் அந்த வரைபடத்தை பார்க்கின்றார். அழகான டேம் நல்லா வரைஞ்சிருக்கிறார். டேமுக்கு மேலே ஒன்றும் இல்லை, டேமுக்கு கீழே பார்க்குறாரு, ஆறு இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, அது மேலே ஒன்றும் இல்லை. அப்படி ஓரமாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓரத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மணல் வந்து குமிச்சு வச்சிருக்கிறார். மணல் குவியல், ஒரே ஒரு இடத்துல மட்டும் மணல் குவியல் இருந்துச்சான். இப்போ இந்த மெயின் என்ஜினியருக்கு ஆச்சரியம், என்ன இந்த ஒரு இடத்துல மட்டும் மணல் குவியலாக இருக்கே அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட கேட்குறாரு. பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சொன்னாராம், நீங்கள் தானே சொன்னீங்க அந்த சின்ன பையன் இல்லாமல் வரைஞ்சிட்டு வர சொன்னீங்க, அந்த இடத்துல அந்த சின்ன பையனை நான் போட்டு புதைச்சி வச்சிருக்கிறேன், அதற்கான அடையாளம் தான் அந்த மணல் குவியல் அப்படின்ட்டு சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மாதிரி தான் ஒரு சில காயங்களை, கசப்பான அனுபவங்களை அப்படியே நம்ம மனசில் போட்டு போட்டு அப்படியே புதைச்சி வச்சிருக்கிறோம். தவறு தவறு. அவர் நம் பிணிகளை சுமந்து கொண்டார். அவர் நம் பிணிகளை சுமந்து அவர்கிட்ட ஒப்பட சின்னம். நம்முடைய காயங்கள், நம்முடைய கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள், பாரங்கள், சிலுவைகள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் அந்த ஒரு மன நிம்மதி, ஒரு மன நிறைவு வரும். இல்லை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிடும். எனவே ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அனைத்தையும் அவரிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். அவர் நம்மேல் கருத்தாய் உள்ளார், அவர் நம்மேல் கவலை கொண்டுள்ளார். எனவே அவரிடம் அனைத்தையும் ஒப்படைப்போம். அன்பிற்கிறவர்களே, திருவருகை காலத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பங்கிலும், நம்முடைய இல்லங்களிலும், நம்முடைய உள்ளங்களிலும் பிறக்க போகின்றார். அதற்கான ஒரு தயாரிப்பு தான் இந்த தியானம். இதோ இந்த தியானத்திலே இருக்கின்றோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவோர் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். இதோ இந்த தியானத்திலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க போகின்றோம். ஆண்டவரிடம் தஞ்சம் புக போகின்றோம். ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்த்து
ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுந்து பேறு பெற்றவர்களாக நாம் மாற போகின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல்கள் 34:5. திருப்பாடல்கள் 34:5. யாராவது எடுத்து வாசியுங்கள். திருப்பாடல்கள் 34:5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரை உற்று நோக்கி பார்த்தோருடைய முகங்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன. இப்போ ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவரை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அப்படி இயேசுவை உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை அறியாமலே நம்முடைய முகங்கள் பிரகாசமா இருக்கும், நம்முடைய முகங்கள் மகிழ்ச்சியால் மிளிரும். எனவே இந்த தியானத்தில் நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க போகின்றோம். ஆண்டவருடைய முகத்தை உற்று நோக்கி பார்க்க போகின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க போகின்றோம். ஆண்டவருடைய உடனிருப்பை உணரப் போகின்றோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க போகின்றோம். லூகாஸ் நற்செய்தி 9வது அதிகாரம் 33வது இறைவசனம். லூகாஸ் நற்செய்தி 9வது அதிகாரம் 33வது இறைவசனம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. ஆண்டவரே, நாங்கள் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது. பேதுரு அதை உணர்ந்திருந்தார். ஆண்டவருடைய மாட்சியில், ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய இல்லத்தில், ஆண்டவருடைய மகிமையில் இருப்பது எவ்வளவு நல்லது, எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு சுவையானது. அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார், வேற்று இடங்களில் வாழும் 1000 நாட்களை விட ஆண்டவரே உம்முடைய இல்லத்தில் வாடுகின்ற ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலே மேலானது. பேதுரு அதை உணர்ந்திருந்தார். சங்கீத ஆசிரியர் அதை உணர்ந்திருந்தார். ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது நல்லது. ஆண்டவருடைய உடனிருப்பில் இருப்பது நல்லது. ஆண்டவருடைய மாட்சிமையில் இருப்பது நல்லது. ஆண்டவருடைய மகிமையில் இருப்பது நல்லது. ஆண்டவருடைய இல்லத்தில் இருப்பது நல்லது. இந்த தியானத்தில் இன்று இருப்பது எவ்வளவு நல்லது. பேதுரு அதை உணர்ந்திருந்தார். பேதுருவை போல நாமும் சொல்வோம், ஆண்டவரே, நாங்கள் இங்கே இருப்பது ரொம்ப நல்லது. ஆண்டவரே, இதோ ஞாயிற்றுக்கிழமை பல வேளைகள் இருக்கும், இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்ற ஆவலில் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:2, எபிரேயர் 12:2, ஆண்டவருடைய முகத்தை உற்று நோக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது என்று சுவைக்க வேண்டும், உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலை நாம செய்ய வேண்டும். எபிரேயர் 12:2. ஓகே, வாசிங்க. இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையை வளர்ப்பவரிடம்
நம்பிக்கை உறுதி செய்பவருமான இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதியுங்கள், உங்கள் பார்வையை இயேசுவின் மீது பதியுங்கள் என்று விவிலியம் தெளிவாக சொல்கின்றது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய முகத்தை உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது என்பதை உணருவோம். ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். ஆண்டவர் மீது நம்முடைய பார்வையை பதிய வைப்போம். இது உருக்கத்தோடு பாடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா என்ற பாடலை பாடி இது தொடர்ந்து இதோ நமக்காக எழுந்தருளி வந்துள்ள நற்கருணை நாதரை, நம் மீட்பரை, இம்மானுவேல் தேவனை, நம்மோடு இருக்கின்ற தேவனை முகமுகமாய் ஆராதிப்போம். அவரை உற்று நோக்குவோம். அவருடைய முகத்தை பார்ப்போம். அவரை ஆராதிப்போம். அவரை தரிசிப்போம். இதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 3 ஞானிகள் பெத்லகேம் சென்று மீட்பரை முகமுகமாய் தரிசித்தார்கள், ஆராதித்தார்கள். இயேசுவின் முகத்தை உற்று நோக்கி ஆராதித்தார்கள், தரிசனம் செய்தார்கள். அவர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை இதோ 2000 ஆண்டுகள் கழித்து 3 ஞானிகள் பெற்ற அந்த அனுபவத்தை இதோ இன்று நமக்காக எழுந்தருளி வந்துள்ள இயேசுவிடத்திலே பெறுவோம். இயேசுவின் முகத்தை உற்று நோக்குவோம், ஆராதிப்போம். இதோ அவரை உற்று நோக்கி பார்த்தோருடைய முகங்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன. ஆண்டவரே, இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. ஆண்டவரே, இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். இயேசுவின் மீது நம்முடைய பார்வையை பதிய வைப்போம். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே விட்டு விடுவோம். காரணம், அவர் நம் பிணிகளை சுமந்து கொண்டார். Praise the Lord. 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 இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நல்லவர். இயேசுவே நல்லவர். இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ராஜா. இயேசுவே ராஜா. இயேசுவே மீட்பர். இயேசுவே மீட்பர். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, இதோ நம் ஆண்டவர் நம்மிடையே எழுந்தருளி வந்துள்ளார். இயேசு பாலகன் நமக்காக பிறக்கப் போகின்றார். நமக்காக வரவிருக்கின்றார். நம்முடைய இல்லங்களில் வரவிருக்கின்றார். நம்முடைய உள்ளங்களில் வரவிருக்கின்றார். அதே ஆண்டவர் இதோ நம்மிடையே எழுந்தருளி வந்துள்ளார். அவர்கிட்ட நம்ம என்ன கேட்போம்? வந்திருக்கிறாரு, ஏதாச்சும் கேட்கணும் இல்லைங்களா? அதனால இதோ இந்த ஆராதனை வேளையிலே நம்முடைய தியானத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நமக்காக வந்துள்ள அல்லது நமக்காக பிறக்கப் போகின்ற இயேசுவிடம் இந்த 3 காரியங்களை அல்லது இந்த 3 விண்ணப்பங்களை ஒரு குடும்பமாக, ஒரு குழுமமாக, அல்லது ஒரு பங்காக, அல்லது ஒரு திரு அவையாக நம் ஆண்டவர் இயேசுவிடம் இந்த 3 விண்ணப்பங்களை கேட்போம். அதைத்தான் இயேசுடைய சீடர்கள் செய்கின்றார்கள். இயேசுடைய சீடர்கள் குழுவாக, குழுமமாக இயேசுவிடம் இந்த 3 விண்ணப்பங்களை வைக்கின்றார்கள். முதல் விண்ணப்பம் லூகாஸ் நற்செய்தி 17வது அதிகாரம் 5வது இறைவசனம். லூகாஸ் நற்செய்தி 17:5. திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நம்ம அடிப்படையில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை மிகுதியாக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும் ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம கேட்கணும்.
வாழ்க்கையில் இந்த விசுவாசம் அல்லது இந்த நம்பிக்கை சரியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கும். விசுவாசம் அல்லது நம்பிக்கை ஆட்டம் காணுது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் ஆட்டம் காணும். அதனால் அடிப்படையில் முதலாக நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும், ஆண்டவரையே என் நம்பிக்கை மிகுதியாக்கும், என்னுடைய குடும்பத்தின் நம்பிக்கை மிகுதியாக்கும், என் கணவரின் நம்பிக்கை மிகுதியாக்கும், என்னுடைய பிள்ளைகளின் நம்பிக்கையை மிகுதியாக்கும், எங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் அப்படின்னு கேட்கணும். எனவே சீடர்கள் இயேசுவை பார்த்து எழுப்பிய அந்த விண்ணப்பத்தை இதோ இந்த ஆராதனை வேளையிலே நற்கருணை நாதரிடம் கேட்டு பெறுவோம். எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை மிகுதியாக்கும் ஆண்டவரே அப்படின்னு நாம கேட்போம். இயேசுவிடம் நாம கேட்க வேண்டிய இரண்டாவது விண்ணப்பம் லூகாஸ் நற்செய்தி 24வது அதிகாரம் 29வது இறைவசனம். லூகாஸ் 24:29. அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று கேட்டார். அன்பிற்குரியவர்களே, இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்த ஆண்டவர் எம்மாவுஸ் சீடர்களுக்கு காட்சியளிக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர்களோடு இறை வார்த்தை பகிர்ந்து கொள்கின்றார், அப்பத்தை பிடுகின்றார், அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப உயிர்த்த ஆண்டவரிடம் அந்த 2 சீடர்கள், எம்மாவுஸ் சீடர்கள் அழகான ஒரு விண்ணப்பத்தை வைப்பார்கள். பொழுது சாய்ந்து விட்டது, எங்களோடு தங்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். அழகான ஒரு விண்ணப்பம், அழகான ஒரு விண்ணப்பம், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அன்பிற்கிறவர்களே, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எங்களுடைய இல்லங்களில், துறவற இல்லங்களில் எப்பெல்லாம் நான் வெளியில் கிளம்புறனோ, ஆண்டவரை சந்திக்காமல் நான் வெளியே கிளம்பவே மாட்டேன். இப்போ வெளியில் எங்கேயாச்சும் ஒரு காரியத்துக்காக போகிறேன், இல்லை பூசைக்கு வரேன், வெளியில் போகிறேன் அப்படின்னா எங்களுடைய அந்த சேப்பல், எங்களுடைய சிற்றாலயத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு ஜபத்தை தான் சொல்லுவேன். என்ன ஜபம்னா இந்த ஜபம் தான், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னுடைய பயணத்தில் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என் பணியில் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என் வேலைகளில் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என் வாழ்க்கையின் பயணத்தில் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என் வாழ்வில் என்னோடு தங்கும் ஆண்டவர். அழகான விண்ணப்பம். அதைத்தான் அந்த எம்மாவுஸ் சீடர்கள் செய்கின்றார்கள். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, இதோ நற்கருணை நாதரை பார்த்து கேட்போம். என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே தங்கும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்திலே தங்கும் ஆண்டவரே, எங்களுடைய பங்கிலே தங்கும் ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்திலே தங்கும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே தங்கும் ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதிலும் தங்கும் ஆண்டவரே என்று அழகான உன்னதமான ஜபத்தை, விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் வைப்போம். எங்களோடு தங்கும் நற்கருணை நாதரே, இம்மானுவேல் தேவா, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னுடைய இல்லத்தில், என்னுடைய உள்ளத்தில் தங்கும் ஆண்டவரே என்று கேட்போம். இதோ நமக்காக பிறக்கப் போகின்ற இயேசு பாலகனிடம் கேட்போம். என்னோடு தங்கும் ஆண்டவரே, என் உள்ளத்திலே தங்கும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலே தங்கும் ஆண்டவரே என்று கேட்போம். எனவே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்ற விண்ணப்பங்களை இயேசுவிடத்திலே வைப்போம். அடுத்து 3வது அழகான ஒரு விண்ணப்பம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களிடம் குறைந்து கொண்டு வருகின்றது ஒரு உன்னதமான கிறிஸ்தவ பழக்கம். அது என்ன அப்படின்னா, லூகாஸ் நற்செய்தி 11வது அதிகாரம் 1வது இறைவசனம். லூகாஸ் நற்செய்தி 11வது அதிகாரம் 1வது இறைவசனம்.
ஓகே, வாசிங்க. மீண்டும் ஒரு முறை வாசிங்க. வாசிங்க. அவர்களுடைய சீடர்களில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்ததைப் போல எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். மூன்றாவது உன்னதமான விண்ணப்பம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்கள் ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும். கற்றுக்கணும் எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட இருக்கணும், ஆண்டவரோடு எப்படி இருப்பது, ஆண்டவரோடு எப்படி உடன் இருப்பது, ஆண்டவரோடு எப்படி ஒன்றிப்பது, ஆண்டவரோடு ஆன்மீகத்தில் ஜெப வாழ்வில் எப்படி ஒன்றித்து இருப்பது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு விண்ணப்பத்தை தான் இயேசுடைய சீடர்கள் வைக்கின்றார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள். ஜெபிப்பவர்கள் ஜெயிப்பவர்கள். ஜெபிப்பவர்கள் யாரு? ஜெயிப்பவர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெபிக்கணும். ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும். எனவே ஜெபிப்பவர்கள் ஜெயிப்பவர்களாக இருப்பார்கள். ஜெப ஆவி ஊற்றும், ஜெப ஆவி ஊற்றும். அன்பிற்குரியவர்களே, முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுங்கள். முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுங்கள். 2 நிமிஷம், 2 நிமிஷம். ஏன்னா விண்ணப்பத்தை வைக்கின்ற பொழுது முழந்தால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். முழந்தால் படியிட்டு இயேசுடைய சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட இந்த 3 விண்ணப்பங்களை உருக்கத்தோடு உள்ளத்தின் வாஞ்சையோடு இயேசுவிடத்திலே கேட்போம். ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே, எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று விரும்பி கேட்போம். இயேசு நற்செய்தியில் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்போர் அனைவருக்கும் கொடுக்கப்படும். இயேசு தான் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்போர் அனைவருக்கும் கொடுக்கப்படும். இதோ ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே ராஜா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம், எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்படி கேட்கணும் அப்படின்னா நமக்கு தெரியணும் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம் ஆண்டவர் யார் என அறிந்திருந்தால் மட்டுமே நம்ம உரிமையோடு ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவர் யாருன்னே தெரியல, என் ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா உரிமையோடு ஆண்டவரிடம் வரமாட்டோம், உரிமையோடு ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம், உரிமையோடு ஆண்டவரிடம் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க மாட்டோம். இதோ இந்த நாளில் நமக்காக பிறக்க போகின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என் ஆண்டவர் யார் என்பதை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்போம். என் ஆண்டவர் யார்? நம் ஆண்டவர் விரும்பி செய்கின்ற வியத்தகு 3 செயல்கள். ஆண்டவருடைய இந்த 3 செயல்களுமே எப்பொழுதும் எனக்கு வியப்பாகத்தான் இருக்கும். அப்படி ஆண்டவர் விரும்பி செய்கின்ற ஆண்டவருடைய வியத்தகு 3 செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ஆண்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்
இருக்கின்றவர். ஆண்டவர் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா நீங்கள் நிறையா சொல்லுவீங்க. அவர் இப்படி அப்படி, இவர் இரக்கம் வாய்ந்தவர், அன்பார்ந்தவர் அப்படின்னு நிறைய நீங்கள் சொல்லுவீங்க. இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அடிப்படையில் ஆண்டவர் இருக்கின்றவர். என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றவர். விவிலியம் தெளிவாக சொல்கின்றது. மோயிசனை யாவே இறைவன் அழைக்கின்றார். எரிகின்ற முட்புதரிலிருந்து யாவே இறைவன் மோயிசனை அழைக்கின்றார். எகிப்திலே என் மக்கள் படும் துன்பத்தை கண்டேன், அவர்களை நீ மீட்க வேண்டும் என்று மோயிசனை அழைத்த பொழுது யாவே இறைவனிடம் மோயிசன் ஒரு கேள்வியை கேட்கின்றார். நான் போய் மக்கள்கிட்ட முன்னாடி நின்றுட்டு, பாரோன் மன்னனிடம் முன்னாடி போய் நின்றுட்டு, என் மக்களை ஆண்டவர் மீட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப, மக்கள் உன்னை அனுப்பிய ஆண்டவர் யாரு அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும் ஆண்டவரே அப்படின்ட்டு யாவே இறைவனிடம் கேட்கின்ற பொழுது யாவே இறைவன் அழகான ஒரு வாக்கியத்தை சொல்வார். விடுதலை பயணம் 3:14. விடுதலை பயணம் 3:14. அடிப்படையில் இறைவன் யார், இறைவன் தன்னை எப்படி வெளிப்படுத்த விரும்புகின்றார் என்ற ஒரு அழகான கருத்தை, அழகான வெளிப்பாட்டை இதோ இந்த விவிலிய வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 3:14. கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடிப்படையில் இறைவன் இருக்கின்றவர். அடிப்படையில் இறைவன் இருக்கின்றவர். இறைவனுடைய உயரிய அடிப்படை பண்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் இருக்கின்றவர். அடுத்த கேள்வி, இறைவன் எப்படி இருக்கின்றார், அல்லது எங்கு இருக்கின்றார், அல்லது யாரோடு இருக்கின்றார் என்றால் மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 22வது வசனம் 23வது இறைவசனம். மத்தேயு 1:22-23. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார், இம்மானுவேல் என பெயரிடுவேன். வாசிங்க. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவன் நம்மோடு இருக்கின்றவராக இருக்கின்றார். இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவன் இம்மானுவேல் தேவனாக இருக்கின்றார். இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு இருக்கின்றவராக இறைவன் இருக்கின்றார். எனவே நம் ஆண்டவர் இருக்கின்றவராக இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றவராக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இதோ டிசம்பர் 25 நமக்காக பிறக்க போகின்ற இயேசு பாலகன் இம்மானுவேல் தேவன், நம்மோடு இருக்கின்ற தேவன். எனவே இறைவன் இருக்கின்றவர், இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அதை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணரணும். எனக்கு யாரும் இல்லையே அப்படின்ட்டு ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது. எனக்குன்னு யாரும் இல்லை, நான் புறக்கணிக்கப்பட்டவன், நான் ஒரு அனாதை அப்படின்ட்டு ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது. காரணம், நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். எனவே இறைவன் எப்படிப்பட்டவர், இறைவன் யார் என்றால் இறைவன் இருக்கின்றவர். இருக்கின்றவராக இருக்கின்றவர் இறைவன், இறைவன் நம்மோடு இருக்கின்றவர். இந்த ஒரு இறைவனுடைய பிரசன்னத்தை தான் நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 20வது இறைவசனம். மத்தேயு நற்செய்தி 18:20.
மத்தேயு 18:20. அருள்வார். ஏனெனில் எங்கு 2 அல்லது 3 என் பெயரின் பொருட்டு மனமொத்து ஒன்றாய் கூடியிருக்கின்றார்களோ அங்கு அவர்களிடையே நான் இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். எங்கே 2-3 பேருடைய நாமத்திலே கூடி ஜெபிக்கின்றீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருப்பேன். இறைவன் இருக்கின்றவர். இறைவன் நம் மத்தியில் இருக்கின்றவர். இறைவன் நம்மோடு இருக்கின்றவர். எனவே இறைவனுடைய அடிப்படை பண்பு இருத்தல். இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இறைவன் நம் மத்தியில் இருக்கின்றார். இதே ஒரு பண்பைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய உடனிருப்பை, தன்னுடைய பிரசன்னத்தை சீடர்களுக்கு உறுதியளிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது இறைவசனம். மத்தேயு நற்செய்தி 28:20 வாசிங்க. வாசிங்க. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருத்தலை, தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய உடனிருப்பை இயேசுடைய சீடர்களுக்கு நமக்கு உறுதி அளித்திருக்கின்றார். எனவே இறைவன் யார், என் கடவுள் யார் என்று யாராவது கேட்டாங்க அப்படின்னா பதில் சொல்லணும். என் ஆண்டவர் இருக்கின்றவர். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என் தேவன். என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றவர். என் ஆண்டவர் என் மத்தியில் இருக்கின்றவர். என் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கின்றவர் என்று இறைவன் இருக்கின்றவராக நாம் பதில் சொல்ல வேண்டும். எனவே இறைவன் அடிப்படையில் இருக்கின்றவர், நம்மோடு இருக்கின்றவர், நம் மத்தியில் இருக்கின்றவர். எனவே இறைவனுடைய வியத்தகு முதல் செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருத்தல். நம்மோடு இருக்கின்றவர். இறைவனுடைய இரண்டாவது வியத்தகு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் கேட்கின்றவர். இறைவன் எப்படிப்பட்டவர்? கேட்கின்றவர். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது இறைவசனத்திலே நாம் பார்க்கின்றோம். யாவே இறைவன் மோயிசனிடம் கூறுவார், எகிப்திலே என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன். அவருடைய அழுகுரல் என்னுடைய செவிகளுக்கு வந்துள்ளது. என் மக்களுடைய அழுகுரல் என்னுடைய செவிகளுக்கு வந்துள்ளது என்று யாவே இறைவன் சொல்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் கதறி அழுகின்ற பொழுது நம் அழுகுரலை, நம் கூக்குரலை கேட்கின்றவராக நம் இறைவன் இருக்கின்றார். எனவே இறைவன் விரும்பி செய்யக்கூடிய இரண்டாவது செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல். திருப்பாடல்கள் 34:6. திருப்பாடல்கள் 34:6. திருப்பாடல்கள் 34:6. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். நாம் அழுகின்ற பொழுது, கதறி அழுகின்ற பொழுது நம் அழுகுரலை கேட்கின்றவராக நம் இறைவன் இருக்கின்றார். இறைவாக்கினர் எசாயா 59:1. இறைவாக்கினர் எசாயா 59:1. இறைவாக்கினர் எசாயா 59:1. உன்னை மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கைகள் குறுகி விடவில்லை. உன் குரலை கேட்க இயலாதவாறு ஆண்டவருடைய செவிகள் மந்தமாகி விடவில்லை. பிரைஸ் தி லார்ட். உன்னை மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கைகள் குறுகி விடவில்லை. உன் குரலை கேட்க இயலாதவாறு ஆண்டவருடைய செவிகள் மந்தமாகி விடவில்லை.
எனவே அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய வியத்தகு இரண்டாவது செயல், இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் நம் குரலை கேட்கின்றவராக இருக்கின்றார். நாம் கதறி அழுகின்ற பொழுது நம் குரலை கேட்கின்றவராக இருக்கின்றார். எனவே இறைவன் இருக்கின்றவர், இறைவன் கேட்கின்றவர். இறைவனுடைய மூன்றாவது வியத்தகு செயல், இறைவன் இருக்கின்றவர், இறைவன் கேட்கின்றவர், இறைவன் கொடுக்கின்றவர். இறைவனுடைய மூன்றாவது வியத்தகு செயல் கொடுத்தல். இறைவன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வார் என்று திருப்பாடல்கள் அழகாக சொல்கின்றது. இறைவன் கேட்கின்ற பொழுது கேட்பதை கொடுப்பவராக இருக்கின்றார். இதைத்தான் நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது இறைவசனம். 7 அப்படியே வாசம் அப்படின்னா அழகான இறைவசனங்கள். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது இறைவசனம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, கேட்போர் அனைவருக்கும் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவன் கொடுக்கக்கூடியவர், இறைவன் கொடுக்கக்கூடியவர். கேட்கின்ற பொழுது கொடுப்பவராக நம் இறைவன் இருக்கின்றார். கேட்போர் அனைவருக்கும் கொடுப்பவராக இறைவன் இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இறைவன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அதை நம்முடைய வாழ்க்கையில் உணரணும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணரணும். தொடக்க நூல் 22வது அதிகாரத்தில் அழகான ஒரு நிகழ்வு வரும். வயது முதிர்ந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு இறைவன் ஈசாக்கை மகனாக பரிசளிப்பார், கொடுப்பார். இறைவன் ஒன்றை கொடுக்கின்றார், விசுவாசத்தை கொடுக்கின்றார் அப்படின்னா சோதனையையும் சேர்த்துத்தான் கொடுப்பார். இறைவன் நமக்கு நிறைய கொடுக்கிறாரு, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு அப்படின்னா சோதனையும் சேர்த்துத்தான் கொடுப்பார். அதே போல ஆபிரகாமுக்கும் ஒரு சோதனை. ஈசாக்கை பலியிட இறைவன் கேட்கின்றார். ஆபிரகாம் முன்வருகின்றார். ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு பயணம் மேற்கொள்கின்றார். வழியிலே பணியாளரை விட்டுவிட்டு ஈசாக்கை அழைத்து கொண்டு ஆபிரகாம் மலை மீது நடந்து செல்கின்றார். வழியில் ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரு, எங்கப்பா போகிறோம்? ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பலியிட போகிறோம். பலியிடுவதற்கு விறகுலாம் இருக்கு, பலிப்பொருள் எங்கே? பலியிட விறகுலாம் இருக்கு, பலிப்பொருள் எங்கே அப்படின்ட்டு ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரு. அப்போ ஆபிரகாம் சொல்லுவார், பலிப்பொருளை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். போகிறாங்க, மலைக்கு மேலே போகிறாங்க, விறகுட்டெல்லாம் அடுக்கிறாங்க. மீண்டும் ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரு, அப்பா பலியிட விறகு கட்டை இருக்கு, பலிப்பீடம் இருக்கு, பலிப்பொருள் எங்கே? அப்போ ஆபிரகாம் சொல்வார், பலிப்பொருளை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு ஈசாக்கை கடத்துறாரு. வாள் எடுக்கிறார், வெட்ட போறாரு. கடவுள் தடுத்து ஆட்கொள்கின்றார். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டை பலியிடுகின்றார். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஆபிரகாம் இறைவனுக்கு ஒரு பெயரை கொடுப்பார், யாவே ஈரே. மலைகளில் அனைத்தையும் கடவுள் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் அனைத்தையும் பார்த்து கொள்வார், கடவுள் அனைத்தையும் பார்த்து கொள்வார். கடவுள் இருக்கின்றவர், கடவுள் கேட்கின்றவர், கடவுள் கொடுக்கின்றவர், அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்வை, இந்த ஒரு அனுபவத்தை எங்கே நான் தியானத்தை கொடுத்தாலும் நான் மக்களோடு பகிர்ந்து கொள்வது. நான் பிரசங்கம் முடிக்கிறப்பெல்லாம் ஒரு வாக்கியத்தோடு தான் முடிப்பேன், இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார். பிரசங்கம் முடிக்கிறப்ப, திருப்பலி முடிக்கிறப்ப எப்பவுமே நான் இப்படி தான் முடிப்பேன். ஏன் அந்த ஒரு வசனத்தோடு, அந்த ஒரு வாக்கியத்தோடு முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு காரணம் உண்டு, அதற்கு ஒரு இறை அனுபவம் உண்டு. இறைவன் இருக்கின்றார், இறைவன் கேட்கின்றார், இறைவன் கொடுக்கின்றார் என்பதை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் ஆழமாக உணர்ந்திருக்கின்றேன், ஆழமாக அனுபவித்திருக்கின்றேன். ஃபாதர் ஆகிறதுக்கு உங்களுக்கே தெரியும், 12 ஆண்டுகள் படிக்க
வேண்டும். 12 வருஷம் படிக்கணும் ஃபாதர் ஆகிறதுக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். தொடக்கத்தில் ஆங்கிலம் கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் எங்கள் சபையை பற்றி கற்றுக்குவோம், அடுத்து நவசன்யாச நொவிஷேட்டுக்கு போவோம், அடுத்து தத்துவயியல் ஃபிலாசபி படிப்போம், இறையியல் படிப்போம், குழும அனுபவம் அப்படின்னு நிறைய இருக்குது. அப்படி தத்துவயியல் படிக்கின்ற பொழுது, ஃபிலாசபி படிக்கின்ற பொழுது, கோத்தகிரி ஊட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் கோத்தகிரியில் நாங்கள் 3 வருஷம் தத்துவயியல் படித்தோம். தத்துவயியல் 3ஆம் ஆண்டிலே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். என்ன அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாவிம் எக்ஸ்பீரியன்ஸ். அனாவிம் அனுபவம் அப்படின்னா, அனாவிம் என்றால் கைவிடப்பட்டவர்களின் கடவுள். அனாவிம் ஏழைகளின் கடவுள், ஒன்றும் இல்லாதவர்களின் கடவுள். அனாவிம் அப்படின்னா ஒன்றும் இல்லாதவர்கள், ஏழைகளின் கடவுள், கைவிடப்பட்டவர்களின் கடவுள் அப்படின்ற ஒரு அர்த்தம். அந்த அனுபவத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியிலிருந்து எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க எங்கள் மதுரைக்கு. மதுரை கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு இன்புட் செஷன் வகுப்பு எடுப்பாங்க. எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, 2 வாரம் அனுபவம். தனித்தனியாக போனோம். நாங்களே வேலையை கண்டுபிடிக்கணும், தங்கிறதுக்கு நாங்களே இடத்த கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஃபாதருக்கு படிக்கிறோம், நாங்கள் பிரதர் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மக்கள் என்ன பண்ணுவாங்க? பொதுவாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. வாங்க ஃபாதர் அப்படின்ட்டு நல்லா உபசரிப்பெல்லாம் கொடுப்பீங்க, விருந்தாக இருக்கும். அதனால் பிரதருன்னு சொல்லக்கூடாது, ஃபாதருக்கு படிக்கிறோன்னெலாம் சொல்லக்கூடாது. எந்த வேணாலும் நாங்களே தேர்ந்தெடுக்கலாம். கையில் எவ்வளோ கொடுத்து விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 ரூபா கொடுத்து விடுவாங்க. கையில் எவ்வளோ கொடுத்து விடுவாங்க? 50 ரூபா கொடுத்து விடுவாங்க. 2 வாரத்துக்கு நாங்கள் வேலையை கண்டுபிடிக்கணும், தங்கிறதுக்கு இடத்த கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் ஒரு வேலைக்கு போவாங்க. பொதுவாக பிரதர்ஸ் எந்த வேலைக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலைக்கு போவாங்க? ஹோட்டல் வேலைக்கு தான் போவாங்க. பொதுவாக பிரதர்ஸ் எந்த வேலைக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் வேலைக்கு தான் போவாங்க. என்ன காரணம்? சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால பொதுவாக பிரதர்ஸ் ஹோட்டல் வேலைக்கு போவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஹோட்டல் வேலைக்கெல்லாம் போல. சரி, வேறு ஏதாச்சும் வேலையை கண்டுபிடிப்போமே அப்படின்ட்டு மதுரையில் இந்த காலவாசல் என்ற ஏரியாவில் திண்டுக்கல் ரோடு அந்த இடத்துல எங்களெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த ரோட்டில் நடந்து போகிறோம் பார்த்துக்குங்க. அப்படி போகிறப்போ ஒருத்தரையாக வேலையை கேட்குறேன், ஒருத்தரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்க. கட்டட வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் முடிவு பண்ணேன், சரி இந்த கட்டட வேலைக்கு போவோம். இறையரசை தான் கட்ட முடியல, அட்லீஸ்ட் ஒரு கட்டடத்தைனா கட்டுவோம் அப்படின்ட்டு இந்த கட்டட வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு உள்ளார நுழைஞ்சேன். அப்போ அந்த இடத்துல ஒரு அம்மா மணல் சலிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சல்லடையில் மணல் சலிச்சுட்டு இருந்தாங்க. போய் அந்த அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கிற பையன், வீட்டை விட்டு ஒடியாந்துட்டேன், நான் சம்பாரிச்சு தான் என்னுடைய காலேஜ் ஃபீஸு கட்டணும், ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னு தான் கேட்டேன். அப்போ அந்த அம்மா ஒரு வாக்கியம் சொன்னாங்க பார்த்துக்குங்க, எதையும் நான் மிகப்படுத்தி சொல்லலை. வாக்கண்ணு உனக்கில்லாத வேலையா, வாக்கண்ணு உனக்கில்லாத வேலையா அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த சூப்பர்வைசர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பையனா வீட்டு விட்டு ஓடியாந்துட்டானா, சம்பாரிச்சு தான் ஃபீஸை கட்டணுமா அப்படின்னோடனே, என்னப்பா இந்த மூஞ்சை பார்த்தா வேலை செய்கிற மூஞ்சி மாதிரியே இல்லையே, மூஞ்சை பார்த்தா வேலை செய்கிற மூஞ்சி மாதிரியே இல்லையே, எப்படி செய்வ? இல்லைன்னா அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு. சரிப்பா போய் துணி மாற்றிட்டு வா அப்படின்ட்டு போய் நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு கண்ணாடி, அப்போதுலேயே கண்ணாடிலாம் போட்டுட்டு இருந்தேன். வேலை செய்ய ஆரம்பித்தேன் பார்த்துக்குங்க. சிமெண்ட் மூட்டைலாம் தூக்கணும், மணல் சுமக்கணும், செங்கலை தூக்கணும். மதியானம் சாப்பாடு வேலை ஆச்சு. கையில் 50 ரூபா தான் இருந்துச்சு. ஹோட்டலுக்கு போனேன் சாப்பாடுறதுக்கு. அப்போ அந்த சர்வர் வந்தார், என்ன இருக்குது ஒன்றுக்காக விலை கேட்டுட்டு இருந்தேன் பார்த்துக்குங்க. பரோட்டா என்ன விலை, சாப்பாடு என்ன விலை, பிரியாணி என்ன விலை அப்படின்னோடனே அந்த சர்வர் கோவம் வந்துடுச்சு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு தம்பி அப்படின்னோடனே, நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும், 50 ரூபா எப்படி மேனேஜ் பண்ணுற கவலை எனக்கு. அதனால் 2 பரோட்டா சாப்பிட்டுட்டு போச்சு. மதியானம் போச்சு. நைட்டும் அதே மாதிரி விலையை கேட்டு 2 பரோட்டா சாப்பிட்டு அந்த இரவு முடிஞ்சு. இப்போ நைட்டு தூங்கணும். அப்போ அந்த சூப்பர்வைசர் கேட்டார், எங்கே தம்பி தூங்குவ அப்படின்ட்டு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், இங்கே தான் வேலை நடக்குதுங்களே அண்ணா, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா பார்த்து பத்திரமா இருப்பா, ரொம்ப பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அந்த இடத்துல ஒரு வாட்ச்மேன் ஐயா இருந்தார். அந்த வாட்ச்மேன் ஐயா நல்லா தண்ணி போட்டு தூங்கிட்டார் பார்த்துக்குங்க.
இப்போ நான் அந்த இடத்துல தனியாக இருக்கிற அந்த பில்டிங்கில் ஒரே ஒரு ஷாலு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் போத்திக்கிறதுக்கு. இப்போ ஒரு மணல் மூட்டையை தலையில் வச்சுட்டு படுத்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனை? நைட்டில் கொசு. ஜெபிக்கிறேன், தூக்கம் வரல. ஜபமால சொல்கிறேன், தூக்கம் வரல. என்னென்னவோ பண்ணுறேன், தூக்கமே வரல. ஒரே ஒரு ஷால் இருந்துச்சு. முகத்தை மூடினா கொசு காலை கடிக்குது, காலை மூடினா முகத்தை கடிக்குது. என்னடா சோதனை அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட் மூட்டை இருக்கு இல்லைங்களா, காலி பை இருந்துச்சு. என்ன பண்ணேன், ஒரு சிமெண்ட் காலி பை எடுத்து நல்லா உதறி என்னுடைய காலை அந்த சிமெண்ட் பையில் போட்டு நல்லா முடிச்சு போட்டு கட்டிக்கிட்டேன். இப்போ காலை பிரச்சனை முடிஞ்சிச்சு. அந்த ஷாலை தூக்கி என்னுடைய மூஞ்சிக்கு போத்திக்கிட்டேன். எதையும் நான் மிகைப்படுத்தலை, இது நடந்தது. அந்த இரவு அப்படியே போச்சு. இரவு அப்படியே முடிஞ்சது. அடுத்த நாள் இந்த மக்கள்லாம் வருவாங்க பார்த்தீங்களா வேலை செய்கிறதுக்கு. அப்போல்லாம் நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்படியே கேட்ட உடனே இந்த மாதிரிலாம் நடந்துச்சுனோடனே அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. தம்பி, இதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரங்கள் அங்கே இருந்த அம்மாக்கள் அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்கறது. அவங்க பொதுவாக ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க. நான் போனேன் அப்படின்றதுக்காக எனக்கு நல்ல கடையில் அரிசி வாங்கி சமைச்சு கொடுத்தாங்க. அவங்க தரையில் படுப்பாங்க, எனக்கு நல்ல மெத்தையெல்லாம் போட்டு என்னை தனியாக படுக்க வச்சாங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேன், யாருமே தெரியாது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் வீட்டிலலாம் தங்கணும் அவங்க யாருமே கிறிஸ்தவங்க இல்லை, எல்லாருமே இந்து மக்கள். 2 வாரம் அப்படி போச்சு. கடைசி நாள் இப்போ அந்த அம்மாங்கிட்டலாம் சொல்கிறேன், அம்மா இது மாதிரி நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, இது மாதிரி ஃபாதருக்கு படிக்கிற ஒரு குரு மாணவர் அப்படின்னு சொன்னோடனே அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்படி வந்த ஒரு அனுபவம் முடிஞ்சது. இந்த அனுபவத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்ன அனுபவித்தேன் அப்படின்னா, கடவுள் அனைத்தையும் பார்த்து கொள்வார். இந்த 2 வாரங்களும் நான் அனுபவித்தது இதுதான். என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என் ஆண்டவர் என் அழுகுரலை கேட்கின்றார், என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்றார். இதுவரை காத்த தேவன் இனியும் என்னை காப்பார், நம்மை காப்பார் என்ற விசுவாசம் அந்த அனுபவத்தில் இருந்து வந்தது. எனவே அன்பிற்குரியவர்களே, தியானிப்போம். என் ஆண்டவர் யார்? என் ஆண்டவர் இருக்கின்றவர், என் ஆண்டவர் கேட்கின்றவர், என் ஆண்டவர் கொடுக்கின்றவர். எனவே இதோ நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பிறக்கப் போகின்ற இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கக்கூடியவர். இம்மானுவேல் தேவன் நம் குரலை கேட்கக்கூடியவர். இம்மானுவேல் தேவன் நாம் விரும்பியதை கொடுக்கக்கூடியவர். எனவே இந்த தேவனை நம்முடைய உள்ளத்திலே ஏற்போம், நம்முடைய இல்லத்திலே ஏற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறி இதோ ஒப்புரவு வழிபாட்டிற்கு கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதோ 2024 ஆண்டு முழுவதும் நம் ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கின்றார். நன்றி சொல்வோம். 2024 ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம் குரலை கேட்டிருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். 2024 ஆண்டு முழுவதும் நாம் விரும்பியதை இறைவன் நிச்சயம் கொடுத்திருப்பார். நாம் விரும்பாததையும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். பல நேரங்களில் நாம் ஒன்று கேட்டிருப்போம், ஆண்டவர் வேற ஒன்று கொடுத்திருப்பார். இறைவன் எதை கொடுத்திருந்தாலும் நம்முடைய நன்மைக்காகவே கொடுத்திருப்பார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் இதோ இந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு இருந்ததற்கும், இதோ இந்த நாட்கள் முழுவதும் நம் குரலை கேட்டதற்கும், இதோ இந்த நாட்கள் முழுவதும் நாம் விரும்பியதை கொடுத்ததற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய இருத்தலுக்கு, ஆண்டவருடைய கேட்டலுக்கு, ஆண்டவருடைய கொடுத்தலுக்கு இதோ இந்த தருணத்திலே நன்றி சொல்வோம். ஏனெனில் நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் நானே, உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் நானே. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. 2 வகையான
மனிதர்கள். ஒன்று காயப்படுத்துறவங்க, இன்னொன்று காயப்பட்டவங்க. காயப்படுத்துறவங்க, காயப்படுத்தப்படுறவங்க. நம்பியிருக்கிறவர்களே, ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரை நாம காயப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரால் நாம் காயப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். ஒரு சில நேரங்களில் காயப்படுத்துறவங்களா இருப்போம், ஒரு சில நேரங்களில் காயப்படுத்தப்படுறவங்களா இருப்போம். இப்ப யாருக்கு யாருடைய காயங்கள் குணப்படுத்தப்பட வேண்டும்? ரெண்டு பேருமே குணப்படுத்தப்பட வேண்டும். காயப்படுத்துறவங்களும் குணப்படுத்தப்பட வேண்டும், காயப்படுத்தப்படுறவங்களும் குணப்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவர் நம்மிடையே எழுந்தருளி வந்துள்ளார். நம் பிணிகளை அவர் சுமந்து கொண்டார் என்று விவிலியம் அழகாக சொல்கின்றது. இதோ நம் பிணிகளை சுமக்கின்றவராக நம் இறைவன் இருக்கின்றார். நம் காயங்களை அவர் மேல் சுமத்துவோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். ஒரு புனிதர் அழகாக சொல்வார், திருச்சபையிடம் தண்ணீரும் உண்டு, திருச்சபையிடம் கண்ணீரும் உண்டு. திருச்சபையிடம் தண்ணீரும் உண்டு, திருச்சபையிடம் கண்ணீரும் உண்டு. தண்ணீர் திருமுழுக்கை குறிப்பிடுகின்றன, கண்ணீர் ஒப்புரவை குறிப்பிடுகின்றன. அன்பிற்குரியவர்களே, திருச்சபை பெற்ற மாபெரும் பாக்கியங்களில் ஒன்று இந்த ஒப்புரவு அருட்சாதனம். இயேசுவால் வழங்கப்பட்ட மாபெரும் வரப்பிரசாதம், கொடை. அதை நாம தான் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். காயங்களோடு, பாரங்களோடு, பாவங்களோடு இருக்கின்ற நாம் இறைவன் வழங்கிய இந்த உன்னதமான ஒப்புரவு அருட்சாதனத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவங்களோடு, பாரங்களோடு, காயங்களோடு இருக்கின்ற நாம் குணப்படுத்துகின்ற ஆண்டவரிடம் வருவோம். ஒப்புரவு அருட்சாதனத்தில் இறைவன் நம்மை குணப்படுத்துகின்றார். ஒப்புரவு அருட்சாதனத்தில் இறைவன் நம்மை புனிதப்படுத்துகின்றார். ஒப்புரவு அருட்சாதனத்தில் இறைவன் நம்மை புதுப்படைப்பாக மாற்றுகின்றார். எனவே இறைவன் வழங்கியுள்ள இந்த உன்னதமான அருட்சாதனத்தை பெற தயங்க கூடாது. பல நேரங்களில் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். போய் ஒரு ஃபாதர்கிட்ட எப்படி நான் சொல்றது? அன்பிற்குரியவர்களே, திருச்சபையில் 7 அருட்சாதனங்கள் இருக்கு. இந்த 7 அருட்சாதனங்களில் குருக்களுடைய இதயங்களுக்கு நெருக்கமாக இந்த 2 அருட்சாதனங்கள் இருக்கின்றன. ஒன்று நற்கருணை, இன்னொன்று ஒப்புரவு அருட்சாதனம். இந்த 2 அருட்சாதனங்களும் குருக்களுடைய இதயத்திற்கு நெருக்கமான அருட்சாதனம். அதனால தான் ஃபாதர்ஸ் கிட்ட நீங்கள் எப்போ பூசி கூப்பிட்டாலும் அல்லது கன்ஃபெஷன் ஒப்புரவு கூப்பிட்டாலும் தயாராக இருப்பாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இயேசு எல்லா அருட்சாதனங்களில் இருந்தாலும் மிக ஆழமாக, மிக நெருக்கமாக இயேசுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பது அல்லது நாம் உணர்வது அல்லது நாம் அனுபவிப்பது எந்த அருட்சாதனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நற்கருணையிலும் ஒப்புரவு அருட்சாதனங்களும். அதே போல ஒவ்வொரு முறையும் பூச வைக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவை கடந்து யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அப்பதான் அந்த திருப்பலி உன்னதமான திருப்பலியா இருக்கும். இந்த திருப்பலியை நிறைவேற்றுவது ஒரு சாதாரண குருவா இருக்கலாம் மேலோட்டமா பார்க்கிறப்ப, ஆனால் உண்மையிலே அந்த பலியை செலுத்துவது அல்லது அந்த திருப்பலியை நிறைவேற்றுவது யார்? இயேசு.
ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டமும் ஒவ்வொரு திருப்பலியும் இறைவனால் இயேசுவால் நிகழ்த்தப்படுவது. எனவே குருக்களை கடந்து திருப்பலியில் நாம் இயேசுவை காண வேண்டும். அப்பதான் அது உன்னதமான திருப்பலி. குருவை கடந்து இயேசுவை திருப்பலியிலே பார்க்க வேண்டும். அதே போல ஒப்புரவு அருட்சாதனத்திலும் குருக்களை கடந்து இயேசுவை காண வேண்டும். அப்பதான் அது உன்னதமான ஒப்புரவு அருட்சாதனம். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். எனவே அன்பிற்கிறவர்களே, எவ்வாறு திருப்பலியிலே குருவை கடந்து இயேசுவை சந்திக்கின்றோமோ அதே போல ஒப்புரவு அருட்சாதனத்திலும் குருக்களை கடந்து இயேசுவை சந்தியுங்கள். இயேசுகிட்ட எப்படி பேசுவீங்களோ அதை போல பேசுங்க. இது ஒரு சாதாரண மனிதரிடத்திலே நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை இடுவதில்லை. மாறாக குருவின் ஸ்தானத்தில் இருக்கின்ற இயேசுவிடத்திலே நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கை இடுகின்றீர்கள் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை உங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்பதான் உண்மையான ஒரு விதத்தில் நீங்க இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெற முடியும். அடுத்து, யார் பாவ சங்கீர்த்தனம் சொல்லணும்? யாரெல்லாம் இந்த பாவ சங்கீர்த்தனத்தில் பங்கு பெறணும் அப்படின்னா எல்லாரும். காரணம், அனைவரும் பாவிகள். அனைவரும் பாவிகள். நான் நீதிமான், நேர்மையால நான் பாவமே செய்யலை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நாம பொய் சொல்றோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செஞ்சவங்களா நாம இருப்போம். பாவம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, காயப்படுத்தினவங்களா அல்ல காயப்படுத்தினவங்களா காயப்படுத்தியிருப்போம். அது சிந்தனையாலும் சரி, சொல்லாலும் சரி, செயலாலும் சரி, யாரோ ஒருவரை நாம காயப்படுத்தி இருப்போம். அந்த காயங்களை அறிக்கையிடுங்கள். அதே போல நாம ஒரு சில நேரங்களில் காயப்படுத்தப்பட்டிருப்போம். அந்த காயங்களும் குணமாக்கப்பட வேண்டும். எனவே நம்முடைய காயங்களோடு, பாரங்களோடு, நம்முடைய பாவங்களோடு இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெறுவோம். அன்பிற்குரியவர்களே, நம் இறைவன் மன்னிக்கின்ற இறைவன். உங்கள் பாவங்கள் கடுஞ்சவப்பாய் இருக்கின்றன, இருப்பினும் நான் அதை உறைந்த வெண்பனி போல மாற்றுவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். எனவே நம்முடைய பாவங்கள் கடுஞ்சவப்பாய் இருக்கலாம். ஐயோ, இவ்வளோ பெரிய பாவத்தை நான் எப்படி போய் ஆண்டவர்கிட்ட சொல்றது? இவ்வளோ பெரிய பாவத்தை கடவுள் மன்னிப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். புனித பியோ அழகாக சொல்லுவார், நம் பாவங்களை விட இறைவனுடைய இரக்கம் சக்தி வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது அப்படின்ட்டு சொல்வார். நம்ம நினைக்கலாம், இவ்வளோ பெரிய பாவமா இருக்கே, இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சிட்டனே, கடவுள் மன்னிப்பாரா? மனசுல வச்சுக்கோங்க, புனித தந்தை பியோ, நம் பாவங்களை விட இறைவனுடைய இரக்கம் ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. எனவே இவ்வளோ பெரிய பாவத்தை எப்படி போய் சொல்றதா ஒன்றும் கவலைப்பட தேவை இல்லை. இறைவன் மன்னிக்க கூடியவர், இறைவன் மன்னிக்க கூடியவர், இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ள கூடியவர். என்ன கடவுள் எதிர்பார்ப்பார் அப்படின்னா, நல்ல இதயத்தோடு, நல்ல மன வருத்தத்தோடு ஆண்டவரிடம் நாம மீண்டும் போறோமா அப்படின்னு தான் கடவுள் எதிர்பார்ப்பார். எனவே இது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். சிறிது நேரம் கண்களை மூடி நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். எந்தெந்த விதங்களில் நாம் பாவங்களை செய்திருக்கின்றோம்? நம்முடைய சிந்தனைகளாலும் சொல்லாலும் செயல்களாலும் நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து இறைவனுடைய மன்னிப்பிற்காக ஜெபிப்போம். நாம் செய்த குற்றங்கள், நாம் செய்த பாவங்கள், நாம் கொடுத்த காயங்கள் நினைத்து பார்ப்போம். நாம் செய்ய தவறிய, செய்ய மறந்த நல்ல காரியங்களை, நாம் செய்ய மறந்த கடமைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். பேராயர் ஃபுல்டன்ஷின் அழகாக சொல்வார், லூகாஸ் நற்செய்தி 15வது அதிகாரத்திலே 4 வகையான தொலைந்து போனவர்களை பற்றி அவர் சிந்தித்து பார்ப்பார்.
4 வகையான தொலைந்து போனவர்கள். முதல் வகையிலே தொலைந்து போனவர்கள் தங்களுடைய மடத்தனத்தால் தொலைந்து போனவர்கள். யாரை போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டை போல மடத்தனத்தால் தொலைந்து போனவர்கள். பல நேரங்கள் நம்முடைய மடத்தனத்தால் தான் நம்ம தொலைந்து போயிருப்போம். ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு தெரியும், ஆனால் மடத்தனத்தால் அதை நம்ம செய்ய தவறுவோம், அல்லது செய்யக்கூடாத காரியத்தை நாம் நம்முடைய மடத்தனத்தால் செய்வோம். அந்த ஆடு தன்னுடைய மடத்தனத்தால் தொலைந்து போனது. இரண்டாவது வகையான தொலைந்து போனவர்கள் மற்றவர்களால் தொலைந்து போனவர்கள். யாரை போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நற்செய்தியிலே வருகின்ற அந்த காணாமல் போன திராக்மாவை போல, அந்த நாணயத்தை போல. நாணயம் தானாக தொலைந்து போகாது, மற்றவர்களால் தொலைக்கப்பட்டது. பல நேரங்களில் யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மற்றவருடைய உந்துதலால் செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். மற்றவங்க சொல்லி தான் நான் பல நேரங்களில் பாவங்களை செஞ்சிருப்போம். உடனே அவங்கள குறை சொல்லக்கூடாது, சொன்னால் நமக்கு எங்கே போச்சு அறிவு? அதனால் அவங்கள குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் மற்றவர்களால் நாம் பல நேரங்களில் தொலைந்து போயிருப்போம். மூன்றாவது வகையான தொலைந்து போனவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய நினைவோடு வேண்டும் என்றே தொலைந்து போனவர்கள். யாரை போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளைய மைந்தனை போல சுய நினைவோடு வேண்டும் என்றே. பல நேரங்கள் நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சே தான் செய்வோம். நான் செய்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அதை செய்வேன். சுய நினைவோடு வேண்டும் என்றே பல நேரங்களில் பாவ செயல்களில் நாம் ஈடுபட்டிருப்போம். மூன்றாவது வகையான. நான்காவது வகையான தொலைந்து போனவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொலைந்து போய்விட்டோம் என்பதையே அறியாதவர்கள். யாரை போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓமையில் வருகின்ற அந்த மூத்த மைந்தனை போல. அப்பா கூடவே இருக்கிறாரு, ஆனால் அப்பாவுடைய அன்பை அவர் சுவைக்கவில்லை. தொலைந்து போனதே தெரியாமல் இருக்கின்ற அந்த மூத்த மைந்தனை போல. அன்பிற்கிறவர்களே, இந்த 4 வகைகளில் ஏதோ ஒரு விதத்தில் நாம தொலைந்து போனோம். நம்முடைய மடத்தனத்தால் தொலைந்து போயிருப்போம், பிறருடைய சூழ்ச்சியால் தொலைந்து போயிருப்போம், நம்முடைய சுய நினைவோடு சுய ஆற்றலோடு தொலைந்து போயிருப்போம். தொலைந்து போனதை தெரியாமலும் நாம் இருந்திருப்போம். எனவே ஆண்டவரிடம் மீண்டும் வருவோம். அந்த இளைய மைந்தன் எழுந்து, நான் என் தந்தையுடைய இல்லத்திற்கு செல்வேன் என்று விரைந்து சென்றதை போல, இதோ அப்பா, நான் தவறு செய்து விட்டேன், உன் அன்பை உணர்ந்து விட்டேன் என்ற பாடலை பாடி அந்த ஊதாரி மைந்தன் மீண்டும் தந்தையை நோக்கி வந்ததை போல, இதோ நாமும் தந்தையை நோக்கி மீண்டும் வருவோம். இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வாயிலாக தந்தையோடு ஒப்புரவாக்கிக் கொள்வோம், இறைவனோடு ஒப்புரவாக்கிக் கொள்வோம், நம்முடைய சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாக்கிக் கொள்வோம். உன்னதமான வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். உன்னதமான ஒரு கொடையை தாயாம் திரவையானது நமக்கு தந்திருக்கின்றது. இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் சரியான முறையில் பங்கு பெறக்கூடிய வரத்திற்காக இதோ இந்த பாடலை பாடி மனம் வருந்தி மீண்டும் தந்தையை நோக்கி நாம் விரைந்து செல்வோம். அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டறிந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை
உருக்கமாக மீண்டும் ஒரு முறை. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டடைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரை என்னிடத்தில் வாருங்கள், அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்றீர், அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்றீர், அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கேட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே ராஜா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த ஆண்டவர் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். நற்கருணையின் வாயிலாகவும் ஒப்புர உற்சாதனத்தின் வாயிலாகவும் இறைவன் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். வரும் இயேசுவே, தாரும் இயேசுவே, தங்கும் இயேசுவே என்று ஜெபிப்போம்.
இதோ நற்கருணை நாதர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கவும். இதோ நமக்காக பிறக்க போகின்ற இயேசு பாலகன் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க வேண்டும். ஜெபிப்போம். இதோ ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. தாரும் இயேசுவே, தாரும் இயேசுவே, தாரும் இயேசுவே, தாரும் இயேசுவே, தாரும் இயேசுவே. பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே. தங்கும் இயேசுவே, தங்கும் இயேசுவே, தங்கும் இயேசுவே, தங்கும் இயேசுவே, தங்கும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இறைவன் இருக்கின்றவர், இறைவன் கேட்கின்றவர், இறைவன் கொடுக்கின்றவர். அப்படி இருக்கின்ற இறைவன், கேட்கின்ற இறைவன், கொடுக்கின்ற இறைவன், சந்திக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, திருவருகை காலத்திலே கிறிஸ்துவுடைய பிறப்பிற்காக, கிறிஸ்மஸ்க்காக நம்மை நாமே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே சந்திக்கின்ற இறைவனை சந்திப்போம். இறைவன் நம்மை சந்திக்க வருகின்றார். அதுதான் கிறிஸ்மஸ் விழா. வார்த்தை மனுவுருவான இறைவன் நம்மை சந்திக்க வருகின்றார். அதுதான் கிறிஸ்மஸ் விழா. நம்மை சந்திக்கின்ற இறைவனை அல்லது நம்மை சந்திக்க வருகின்ற இறைவனை நாம் சந்திக்க தயாராக இருக்கின்றோமா? கேள்வி. பல நேரங்களில் கடவுள் நம்மளை நோக்கி வரார், நாம் கடந்து போயிடுறோம். இறைவன் நம்மை சந்திக்க வருகின்றார், நாம் முகம் கொடுக்காம போயிடுறோம். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் விழாவிலே கிறிஸ்து நம்மை சந்திக்க வருகின்றார். சந்திக்க வருகின்ற இறைவனை நாம் சந்திக்க நம்மை நாமே தயாரிப்போம். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் விழா என்பது சந்திப்பின் விழா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 3 ஆண்டுகள் தன்னுடைய பணிவாழ்விலே ஈடுபட்டார். அப்படி அந்த பணிவாழ்வில் இயேசு செய்த மாபெரும் பணிகளில் ஒன்று குடும்பங்களை சந்தித்தது. பல குடும்பங்களை இயேசு செல்கின்ற இடமெல்லாம் சந்தித்திருக்கின்றார். அந்த குடும்பங்களை சந்தித்து இயேசு ஆசீர்வதித்து இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே ஆராதனை வேளையிலே இருக்கின்றோம்.
இயேசு சந்தித்த குடும்பங்களும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளும் என்ற தலைப்பில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நாம தியானித்து விட்டு இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். இயேசு சந்தித்த குடும்பங்களும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளும். அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியிலே இயேசு எந்தெந்த குடும்பங்களை சந்தித்திருக்கின்றார்? இயேசு சந்தித்த குடும்பங்கள் என்னென்ன? இயேசு நற்செய்தியில் பல குடும்பங்களை சந்தித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள் எந்தெந்த குடும்பங்களை இயேசு சந்தித்திருக்கின்றார்? மார்த்தா மரியாவுடைய குடும்பம் வெரி குட். அடுத்து ஜக்கேயனுடைய குடும்பம் வெரி குட். சமாரிய பெண் குடும்பத்தை சந்திச்சாரா? சமாரிய பெண்ணா சமாரியரா? சமாரிய பெண் குடும்பத்திலையா சந்திக்கிறார்? வீட்டிலையா சந்திக்கிறாரு? குடும்பத்தில் சந்திச்சாரா? அவர் கிணத்து பக்கத்தில் சந்திக்கிறார். குடும்பத்தில் வீட்டை விசிட் பண்றாரு. யாருடைய வீடுகளை விசிட் பண்றார், சந்திக்கிறார்? யாரு? பேதுரு. வெரி குட். பேதுருடைய மாமியார் வீடு. கரெக்ட், வெரி குட். அடுத்து கரெக்ட், ஃபர்ஸ்ட் வீடு அதுதான். அடுத்து சீமோன் பேதுரு, அவங்களுடைய மாமியார் வீடு. ஓகே. அடுத்து நான் ஏறக்குறைய ஒரு 12 குடும்பங்கள் இயேசு சந்திச்சு இருக்கிறாரு அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கிறேன். நேரம் இல்லாததுனால நான் கேள்வி நிப்பாட்டிட்டு டக்குன்னு சிந்தனைகளுக்கு கடந்து செல்வோம். இயேசு சந்தித்த குடும்பங்களும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளும். இயேசு முதல்ல சந்திச்ச குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமோன் பேதுரு வீடு. மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 29 முதல் 31 முடிய இறை வசனங்கள். இயேசு சீமோன் பேதுரு மாமியாருடைய வீட்டை சந்திக்கிறாரு. அந்த அம்மா காய்ச்சல்ல கிடக்கிறாங்க. இயேசு என்ன செய்யறாரு? தொட்டு குணப்படுத்துகின்றார். அது முக்கியம் இல்லை, அடுத்து அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அதுதான் நம்முடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அம்மா என்ன செய்யறாங்க? பணிவிடை செய்தாள். நற்செய்தி தெளிவா சொல்லுது, அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்கள் நன்றி உணர்வு நிறைந்த குடும்பங்களாக இருக்க வேண்டும். சீமோன் பேதுருடைய மாமியார் இயேசு கிட்ட ஒரு ஆறுதலை ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த தாய், அந்த பெண் இயேசுவுக்கு தன்னுடைய நன்றி உணவை பணிவிடையின் மூலம் வெளிப்படுத்துகின்றார். இன்னைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் நன்றியை வெளிப்படுத்துவதில்லை. சீமோன் பேதுரு குடும்பத்திலிருந்து நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் நன்றியுணர்வு நிறைந்த குடும்பங்களாக இருக்க வேண்டும். கடவுள் என்னை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். கடவுள் எனக்கு கணவனை கொடுத்திருக்கின்றார், மனைவியை கொடுத்திருக்கின்றார், பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார், சொத்தை கொடுத்திருக்கிறார், உடல் நலனை கொடுத்திருக்கிறார், அப்படி நிறைய கொடுத்திருக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவரை தேடி வரணும். ஆண்டவருக்கு பணிவிடை புரிகின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். எனவே இயேசு சந்தித்த அந்த குடும்பத்திடமிருந்து இந்த நன்றியுணர்வை நாம் பெற வேண்டும். இயேசு சந்தித்த 2வது குடும்பம் மார்த்தா மரியாவுடைய குடும்பம், மார்த்தா மரியாவுடைய வீடு. லூகாஸ் நற்செய்தி 10வது அதிகாரம் 38 முதல் 42 முடிய இறை வசனங்கள். இயேசு பெத்தனியாவுக்கு போறாரு, மார்த்தா மரியா வீட்டுக்கு போறாரு. இயேசு அமர்ந்திருக்கின்றார். மார்த்தா என்ன செய்றாங்க? பணிவிடை செய்றாங்க. மரியா என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆண்டவர் யாரை பாராட்டுகின்றார்? மரியாவை பாராட்டுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்று இறைவன் நம்முடைய குடும்பங்களை பாராட்ட வேண்டும் என்றால் மார்த்தா மரியாவின் குடும்பத்தை போல இறை வார்த்தையை கேட்கின்ற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். இயேசு நம்மளை சந்திக்க வராரு அப்படின்றப்ப இயேசுடைய வார்த்தைகளை கேட்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். மார்த்தா மரியாவின் குடும்பத்தில் இந்த உயரிய பண்பை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பல கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய இல்லங்களில் பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. பைபிளை திறந்து பல மாதங்களாயிருக்கும், பல ஆண்டுகள் ஆயிருக்கும். இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற,
இறை வார்த்தையை கேட்கின்ற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது இயேசு சந்தித்த குடும்பம் கானாவூர் திருமண குடும்பம். கானாவூர் திருமண குடும்பம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 12 முடிய இறை வசனங்கள். இந்த கானாவூர் திருமண குடும்பத்திடமிருந்து நம்முடைய குடும்பங்கள் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நற்செய்தி தெளிவாக சொல்கின்றது. யோவான் 2:2, அந்த கானாவூர் திருமண குடும்பம் இயேசுவையும் இயேசுடைய சீடர்களையும் அழைத்திருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, இந்த சீடர்கள் இயேசுவும் இயேசுவை சார்ந்த சீடர்களும் என்பது திருச்சபையை குறிக்கின்றது. திருச்சபையின் மீது பற்று நிறைந்த குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பலர் நம்முடைய பங்கை மறந்த குடும்பங்களாக இருக்கின்றது, திரு அவையை மறந்த குடும்பங்களாக இருக்கின்றது. அந்த கானாவூர் திருமண குடும்பம் இயேசுவையும் இயேசுடைய சீடர்களும் அழைத்து திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். நம்முடைய குடும்பங்கள் திரு அவையை அழைக்கின்ற, என்ன நடந்தாலும் திரு அவையை அழைக்க வேண்டும். அதனால்தான் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து இறுதி வரை திரு அவை நம்மோடு பயணிப்பதாக இருக்கின்றது. ஞானஸ்நானாலும் திருச்சபை தான் வரணும், இறப்புக்கும் திருச்சபை தான் வரணும், இறந்தவங்களுக்கு ஜெபிக்கிறதா இருந்தாலும் யார் வரணும்? திருச்சபை தான் வரணும். எனவே நம்முடைய குடும்பங்கள் அந்த கானாவூர் திருமண குடும்பத்தை போல திரு அவையை, இயேசுவையும் திரு அவையையும் அழைக்கின்ற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். நான்காவது, இயேசு சந்தித்த நான்காவது குடும்பம் ஜக்கேயுனுடைய வீடு. லூகாஸ் நற்செய்தி 19வது அதிகாரம் 1 முதல் 10 முடிய இறை வசனங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த சக்கேயுவினிடம் இருந்து நாம் உன்னதமான ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தவறுகளை சரி செய்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். சக்கே அதைத்தான் செஞ்சார், தப்பு செஞ்சார், ஏழைகளிலிருந்து பறிச்சார், அபகரிச்சார், சொல்ல குறிப்பிட்ட தொகைக்கு மீறி அவர் பெற்றார், தவறு செய்தார். ஆனால் மனம் மாறி தன்னுடைய தவறை அவர் சரி செய்தார். எனவே நம்முடைய குடும்பங்கள் ஜக்கேயுனுடைய குடும்பங்களைப் போல தவறுகளை சரி செய்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். இயேசு சந்தித்த 5வது குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசேயர் சீமோன் வீடு. பரிசேயர் சீமோன் வீடு. லூகாஸ் நற்செய்தி 7வது அதிகாரம் 36 முதல் 50 முடிய இறை வசனங்கள். பரிசேயர் சீமோன் வீட்டிற்கு இயேசு உணவருந்த செல்கின்றார். இயேசு மேஜையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு பாவி பெண் இயேசுடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீர் விட்டு தன்னுடைய கூந்தலால் நறுமண தைலம் பூசி இயேசுடைய பாதங்களை சுத்தம் செய்து கொண்டிருப்பார். அந்த குடும்பத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த பரிசேயர் சீமோன் நினைத்திருந்தால் அந்த பாவி பெண்ணை என்ன செஞ்சிருக்கலாம்? விரட்டி அடிச்சிருக்கலாம். என் வீட்டுக்கு நீ வராத, நீ ஒரு பாவி, வீட்டுக்குள்ள நுழையாத அப்படின்னு துரத்தி இருக்கலாம். ஆனால் பரிசேயர் சீமோன் அப்படி செய்யலை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய இல்லங்கள் மன்னிப்பை பெற வழி செய்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். தவறு செய்தவர்களை புறக்கணித்தரக்கூடாது. கடவுள் நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் கடவுள் நம்மளை ஏற்றுக்கிறார், தன்னுடைய மன்னிப்பை கொடுக்கின்றார். இறைவனிடமிருந்து பெற்றதை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, அதுதான் ஆன்மீக வாழ்வு. பரிசேயர் சீமோன் அதைத்தான் செய்தார், மன்னிப்பை பெற வழிவகை செய்கின்றார். இன்று நம்முடைய குடும்பங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். மன்னிப்பை தருகின்ற, மன்னிப்பை பெறுகின்ற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். இயேசு சந்தித்த 6வது முக்கியமான குடும்பம், பல நேரங்கள் இதை நாம மறந்துறோம், மேல்மாடி இல்லம், மேல்மாடி வீடு. லூகாஸ் நற்செய்தி 22வது அதிகாரம் 7 முதல் 13 முடிய இறை வசனங்கள்.
இயேசு பாஸ்கா விழாவுக்காக சீடர்களை தயாரிக்க சொல்கின்றார். அந்த நேரத்தில் இயேசுடைய சீடர்கள் கேட்பாங்க, ஆண்டவருடைய பாஸ்கா விழாவை நம்ம தயார் செய்ய எங்கே ஏற்பாடு செய்யட்டோம் அப்படின்றப்ப இயேசு சொல்வார், ஒரு வீட்டிற்கு செல், அந்த மேல் மாடியில் அவர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சீடர்கள் போகிறாங்க, அந்த ஏற்பாடுகள்லாம் நடக்குது. இயேசு அந்த வீட்டிற்கு போகிறாரு, மேல் மாடிக்கு போகிறாரு. அங்குதான் நம் ஆண்டவர் இயேசு நற்கருணையை நிறுவுகின்றார். அந்த மேல் மாடி இல்லத்தில் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை நிறுவினார். இன்று நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நற்கருணையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும். நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். நற்கருணைக்கு உரிய மகத்துவத்தை மாட்சியை கொடுக்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். நற்கருணையை வரவேற்கின்ற ஏற்கின்ற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். எனவே இயேசு அந்த குடும்பத்தை சந்தித்தார். அந்த குடும்பம் நற்கருணையை ஏற்க வழிவகை செய்தன. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவ குடும்பங்கள், கத்தோலிக்க குடும்பங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நற்கருணையை ஏற்கின்ற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். நற்கருணையை மையப்படுத்துகின்ற கிறிஸ்தவ வாழ்வை வாழுகின்ற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். எனவே இயேசு சந்தித்த இந்த மேல்மாடி குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்களும் நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். இயேசு சந்தித்த 7வது குடும்பம், இது கொஞ்சம் வித்தியாசமான குடும்பம். ஜக்கரியா எலிசபெத் அம்மாவுடைய குடும்பம், வீடு. அன்னை மரியாள் மங்கள வார்த்தையே பெறுகின்றாள். மங்கள வார்த்தையை பெற்ற அன்னை மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போறாங்க, யுதேய நாட்டுக்கு போறாங்க. லூகாஸ் நற்செய்தி 1:39 முதல் 45 முடிய இறை வசனங்கள். இந்த குடும்பத்திடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கே உரிய பண்பு, மரியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். மாதா வருவதை கேட்டவுடன் எலிசபெத் அம்மாவுடைய கருவிலே இருந்த ஸ்நாபக அருளப்ப திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார். உம்முடைய வாழ்த்தொலி கேட்டதும் என்னுடைய கருவிலே இருந்த குழந்தை துள்ளி குதித்தது என்று எலிசபெத் அம்மா சொல்றான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்கள் அன்னை மரியாளை ஏற்கின்ற குடும்பங்களாக இருக்க வேணும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, எனக்கு மாதா வேணாம், ஜபமாலை வேணாம், மாதா பக்தி வேணாம். அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. கருவறை முதல் கல்வாரி வரை இயேசு தன் தாயை ஒருபோதும் புறக்கணித்தது இல்லை. சாக போகும்போது கூட இயேசு தன்னுடைய தாயை நினைவு கூர்ந்தார். இவரே உன் தாய் என தன்னுடைய அன்பு சீடரிடம் ஒப்படைத்து விட்டுத்தான் சென்றார். அன்பிற்குரியவர்களே, ஒரு புனிதர் அழகாக சொல்வார், அன்னை மரியாளை நேசிக்க ஒருபோதும் அஞ்சாதீர்கள். காரணம், இயேசுவை விட அன்னை மரியாளை யாரும் நேசித்து விட முடியாது. இன்னைக்கு பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாதாவை ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம், ஜமால சொல்றதுக்கு அவ்வளவு பயம். தவறு. இயேசு தன் தாயை ஒருபோதும் புறக்கணித்தது இல்லை. தாயாம் திரவையானது தன்னுடைய தாயை ஒருபோதும் புறக்கணித்தது இல்லை. கிறிஸ்துவனுடைய சீடர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு உரியது அனைத்தும் கிறிஸ்தவர்களுக்கும் உரியது. கிறிஸ்துவுக்கு உரியது கிறிஸ்தவர்களுக்கும் உரியது. கிறிஸ்துவின் தாய் நம்முடைய தாய். எனவே அந்த சக்கரைய எலிசபெத் அம்மாவின் குடும்பத்தை போல அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக இயேசு சந்தித்த குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தியானத்தில் நான் சொன்ன ஆராதனை வேளையில் எம்மாவுஸ் சீடருடைய அந்த குடும்பம். இயேசு வழியில் போயிட்டு இருக்கிறாரு, வீட்டுக்கு போறாரு. அந்த இயேசுடைய சீடர்கள் இயேசுவோடு உறவாடுகின்றார்கள், உரையாடுகின்றார்கள். இறுதியாக இயேசு கிட்ட அந்த ஒரு குடும்பம் ஒரு விண்ணப்பத்தை வைப்பார்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கும். அன்பிற்குள்ளே, அந்த எம்மாவுஸ் குடும்பத்தை போல ஆண்டவருக்காக இயங்குகின்ற குடும்பங்களாக நம்முடைய
குடும்பங்கள் இருக்க வேண்டும். இறுதியாக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும்? திரு குடும்பங்களாக இருக்க வேண்டும். இயேசு, சூசை, மரி இவர்கள் இணைந்துதான் இந்த திரு குடும்பம். இந்த 3 பேர்கிட்டும் ஒரு ஒற்றுமை இருந்தது. இந்த 3 பேரிடமும் ஒரு ஒற்றுமை இருந்தது. அதுதான் விண்ணக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றியது. இயேசு விண்ணக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். சூசையப்பர் விண்ணக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். அன்னை மரியாள் விண்ணக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். நம்முடைய குடும்பங்கள் இன்று திரு குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்றால் திரு குடும்பத்தை போல விண்ணக தந்தையுடைய திரு விருப்பத்தை நிறைவு செய்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எந்தெந்த குடும்பங்களை சந்தித்து ஆசீர்வதித்தாரோ அதே போல இன்றும் நமக்காக பிறக்கப் போகின்ற இயேசு பாலகன் நம்முடைய குடும்பங்களையும் சந்திக்கவும் நம்முடைய குடும்பங்களையும் சந்தித்து நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் வேண்டிய மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையையும் மன நிம்மதியையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் அருளையும் எல்லா விதமான அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் இறைவன் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். நமக்காக பிறக்கப் போகின்ற இயேசு பாலகன் தொடர்ந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார். அனைவரும் முழந்தால் படியிட்டு இறைவனுடைய இறுதி ஆசிரை பெறுவோம். மாண்புயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் ஆழ்ந்த ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகின்றோம்.